ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது அவித்த கோதுமை மாவில் எப்படி இடியாப்பம் செய்கிறதுன்னு. இந்த இடியாப்பத்தை பார்த்திங்கன்னா பூ போல் நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருந்துச்சு. இங்கே முக்கியமான ஒரு விடை என்னன்னு சொன்னால், இடியாப்பம் மாவை சரியாக பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறலாட்டி இடியாப்பம் சரியாக வராது. இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறது இடியாப்பம் மாவை எப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறதுன்னு. இடியாப்ப மாவு பிழிகிற நேரம் கை வலிக்காமல் இலகுவாக இருந்தால் தான் நம்மளுக்கு இடியாப்பத்தை அழகாக பிழிஞ்சு கொள்ளலாம். இல்லாட்டி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இடியாப்பம் பிழிகிறதுக்கு. இடியாப்பம் செய்கிறதுக்கு தண்ணி சரியான பதத்துக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணலாட்டி பிழிகிற நேரம் கையெல்லாம் ரொம்பவே வலிக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் நான் சொல்கிற எல்லா டிப்ஸும் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே நான் கடையில் வாங்கின அவிச்ச கோதுமை மாவு பேக்கெட் தான் எடுத்துருக்குறேன். நீங்களும் கடையில் வாங்குறேன்னு சொன்னால் விரும்பிய பிராண்ட் மாவு எடுத்துக்கொள்ளலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் 2.5 டம்ளர், அதாவது பெரிய டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். தலை தட்டி மாவு எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு ஒரு 5 பேருக்கு தாராளமாக சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கொள்ளணும். கொதிக்கிற தண்ணி போடலாட்டி இடியாப்பம் சரியான கஷ்டமாக இருக்கும், டைட்டாகிடும், புளியறதுக்கு இயலாது, இடியாப்பம் செய்ய முடியாது. அதனால் தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு இது சும்மா 2 நிமிஷம் அப்படி வைங்க. வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்ப்போம். அப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இங்கே நான் அகப்பு கம்பில் தான் நான் இது மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு கம்பால் இப்படி மிக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மாவை கலந்து கொள்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கொதிக்கிற தண்ணியை விட்டோன்னே மாவுண்ட அளவு பெருகிடுச்சு. அதனால் எனக்கு இந்த பாத்திரம் போதலை. அதனால் ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் மாவை கொட்டிக்கொள்கிறேன். அதனால் நீங்களும் இடியாப்பம் செய்யும் பொழுது அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதோட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அதனால் தண்ணி நல்லா கொதித்த பிறகு 2 நிமிஷம் வச்சுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். 2.5 டம்ளர் மாவுக்கு கிட்டத்தட்ட 3 டம்ளருக்கு மேலே எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு அளவில் தண்ணி சேர்க்க வேண்டி வரும். ஒவ்வொரு பிராண்ட் மாவு வித்தியாசமாக இருக்கும். அதனால் இங்கே தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். சில நேரம் அதிகமாக தண்ணியும் தேவைப்படும். பாருங்கள், மாவு நல்லா உப்பி உப்பி வருது தண்ணி சேர்க்க சேர்க்க. கீழே மாவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்துக்கிறோம் தண்ணி. நீங்கள் மாவு அளந்து போட்ட கப்லேயே தண்ணியையும் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அளவு லேசாக இருக்கும், பார்த்துக்கல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இடியாப்ப தட்டுக்கெல்லாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் லைட்டாக பூசி விடுறேன்.
அப்போ இடியாப்பம் வந்து கலட்டி எடுக்கிறதுக்கு லேஸு, அதாவது இடியாப்பம் அவிச்ச பிறகு அதுலேருந்து கலட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தயவுசெய்து இந்த பிளாஸ்டிக்கில் உள்ள இடியாப்ப தட்டுகளை யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு கேடு. பிளாஸ்டிக் வந்து சூடாகும் போது அது வந்து கெமிக்கல் வந்து இடியாப்பத்தில் கலக்கும். கேன்சரோட கொண்டு வரத்துக்கான ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதனால் இது பிளாஸ்டிக் இடியாப்பம் தட்டுகளை யூஸ் பண்ணாதீங்க. இந்த இயற்கையான உள்ள இடியாப்ப தட்டுகளை யூஸ் பண்ணிக்கிறங்க. நான் பிழிய போகிறேன் பாருங்கள். கைக்கு வந்து இலகுவாக இருக்குது, பிழியறதுக்கு கஷ்டமாகவே தெரியலை. இந்த மாதிரி எல்லாம் பரவலாக இடியாப்பத்தை பிழிஞ்சுக்கொள்ளணும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நான் இடியாப்பம் வேக வைக்க போகிறேன். இட்லி பானையில் தான் அவிச்சிக்கிறேன். ரைஸ் குக்கர்லேயும் இடியாப்பம் இந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சும்மாவே தட்டினோன்னே எல்லாமே கீழே விழுவுது. அந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. கட்டி தேங்காய் பாலுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து லைட்டாக சூடாக்கிட்டு இந்த இடியாப்பத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா இடியாப்பத்தையும் பிழிஞ்சு வேக வச்சு எடுத்தாச்சு. நைட்டுக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.